விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி குறிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்றது எல்லாத்துக்கும் உலகத்தில் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கொண்டாடுதலுக்கான அந்த காரணத்தை இன்னும் நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை இனி நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆமாம். அப்போ கிறிஸ்து பிறந்த நாள் அன்னைக்கு கூட நமக்கு தெரிய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம கொண்டாடும்போது என்ன ஆகும்னா, அந்த கொண்டாட்டம் உண்மையாலுமே கொண்டாட்டமாக இருக்கும். பாருங்கள், பல பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போங்க, 1 hour செலிப்ரேட் பண்ணுவீங்க, மெய் மறந்து எல்லாம் ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க. அப்புறம் வீட்டுக்கு காரில் போவீங்க, இல்லை வீட்டுக்கு போய் சேருவீங்க. அந்த துக்கம் உங்களோட உள்ளே இருந்த துக்கம் வெளியில் வருமா வராதா? திரும்பியும் அதுதான் ஒரு நார்மல் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போனால் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் கிறிஸ்துவோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காயத்தோடு வந்தவங்க விடுதலையாகி போவீங்க. அதுதான் வித்தியாசம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ கர்த்தர் இன்றைக்கி என்ன பண்ணுவார் உங்களுக்குன்னு நான் சொல்கிறேன். உங்கள் மனசில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, காரியங்கள் இருக்கோ, துக்கம் இருக்கோ, நோய் இருக்கோ, எதை குறித்து உங்களுக்கு ஒரு கவலை இருக்கோ, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அதுலேருந்து விடுதலை செய்யறதுக்கு தான் நான் பிறந்தேன்னு சொல்கிறேன். ஆமாம். நீ தனியால் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனியாலே கிடையாது. உங்கள் கூட வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன் உங்களோட தகப்பனாக இருக்கிறார். அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ இங்கே எங்கள் அப்பா இருக்கிறாரு. இப்போ எனக்கு எதாவது ஒன்றா அவர் விடுவாரா? ஒன்று சொல்லட்டுமா? உலகத்தில் ஒரே ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்தான் தன் பிள்ளைக்காக எதை வேணால் செய்வான். அது அப்பா, அடுத்தது அம்மா. கரெக்டாக? பாருங்கள், இப்போ என் ஷூ வெளியில் இப்போ சாணி ஆயிடுச்சு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த மெசேஜ் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததை நான் பண்ணணுன்னா எங்கள் அப்பா கழட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் பார். கரெக்டாக? மற்றவங்க பண்ணணுன்னா அங்கே என்ன ஆகும்? லைட்டாக பண்ண மாட்டோம். ஆனால் யார் இறங்கி பண்ணுவா மனசார? நீங்கள் உங்கள் பையனுக்கு பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா? அம்மாங்க பண்ணுவீங்களா, பண்ணுவீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அப்பாங்கிறாரு. எவ்வளோ பேருக்கு புரியுது? அவர் சொல்கிறார், நீ எங்கெல்லாம் கால் தெரியாமல் மிதிச்சிருக்கிறியோ உன் வாழ்க்கையில், சிக்னஸில் மிதிச்சிருக்கிற, பாவர்ட்டியில் மிதிச்சிருக்கிற, வேலை ஸ்தலத்தில் மிதிச்சிருக்கிற, உன்னோட தவறான பிளான்னால் மிதிச்சிருக்கிற, கர்த்தர் சொல்கிற அதெல்லாம் இன்றைக்கி தொடை தெரிவேன்றார் கர்த்தர். ஆமாம். கர்த்தர் விடுதலை பண்ணுவார். ஏன்னு கேட்டால் அவர் உங்கள் அப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் தகுதி என்னுடைய தகுதின்றார். ஆமாம். ஸோ வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, உன் பிரச்சனையை விடுதலை பண்ணுற நாள். நீ எதெல்லாம் சுமந்து வந்தியோ அதில் விடுதலையாக்குற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமாம். ஸோ த பர்த் ஆஃப் த சேவியர் கிரைஸ்ட் த லார்டை தான் பார்க்க போகிறோம். சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. அவர் கிறிஸ்டியன்ஸ்க்கு பிறக்கலைங்க. அவர் யாருக்கு பிறந்தா? உலக ரட்சகர். இஸ் அ சேவியர் ஃபார் த வேர்ல்டு. ஹூஎவர் அக்செப்ட்ஸ் கிரைஸ்ட் ஆர் பிகமிங் கிறிஸ்டியன்ஸ். எவ்வளோ பேருக்கு புரியுது? பட் அவர் யாருக்காக பிறந்தாராம்? உலகத்தின் ரட்சகர். He has come to save the world. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவுட்டராக பார்த்துட்டு முடிக்க போகிறோம். லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆனால் நம்ம வாசிக்கும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எங்கேயோ உலகத்தில் பிறந்திருக்கிறாரா அவர். ஆனால் இங்கே நியூஸ் என்னன்னு சொல்லுது? உங்களுக்கு பிறந்திருக்கிறாராம். He is born for you. என்ன யூஸு? கொஞ்சம் டெப்த்தாக போய் தானே பார்க்கணும். அப்போ நம்ம கரெக்டாக இல்லையா? பாருங்கள், உங்களுக்கு பிறந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சந்தோஷப்படுவீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் குழந்தை பிறந்தால் தான் அந்த சந்தோஷம் வரும். எவ்வளோ பேருக்கு புரியுது? மற்றவங்களுக்கு பிறந்திருந்தால் அந்த ஒரு 2 செகண்ட் கங்க்ராட்ஸ் பிரதர், உங்களை மாதிரியே இருக்குதுன்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்புறம் வெளியில் அடுத்த வேலையை பார்த்துருவோம். நமக்குன்னு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அது மாதிரி கிரைஸ்ட் வாஸ் பார்ன் ஃபார் யூ, ஃபார் யூ, ஃபார் யூ இண்டிவிஜுவலாக he was born. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைய கொஞ்சம் உத்து பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா? அதுக்கு முத்தம் கொடுப்போமா, கொடுக்க மாட்டோமா? அது கூட ஃபோட்டோ எடுப்போமா, எடுக்க மாட்டோமா? கூட ஒரு 10 குழந்தைய வச்சுட்டாங்க திடீர்னு 10வது நிமிஷத்தில். கண்டுபிடிக்க மாட்டீங்க எது உங்கள் குழந்தைன்னு. ஏன் அந்த அளவுக்கு உத்து பார்த்துருக்குறீங்க 10 நிமிஷத்தில்? அந்த மாதிரி இயேசுவை பார்த்தா அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஆமாம். ஸோ பாருங்கள், அவர் என்னவா பிறந்தாராம்? உங்களுக்கு பிறந்திருக்கிறார். யார்? ரட்சகர். பார்ன் ஃபார் யூ, அ சேவியர் இஸ் பார்ன். அப்போ சேவியர்னா என்னன்னு நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சேவியரோடைய ஜாப் ப்ரொஃபைல், அவருடைய வேலை டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person who saves, rescues or saves somebody or something from danger, loss or death.
எதுலேருந்து விடுதலை செய்கிறவர் ரட்சகர்? நம்ம கொஸ்டின் என்ன சொல்லுங்க, ஏன் வந்துச்சு? அவர் என்ன சொல்றாரு, வந்ததில் காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கிறேங்கிறாரு அவர். நம்ம ஆளுங்களுக்கு கொஸ்டின் என்ன, ஏன் வந்துச்சு? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஏன் ஜாப் ப்ரொஃபைல் என்ன தெரியுமா, வந்தால் நீ கூப்பிட்டா உன்னை விடுதலை செய்கிறது. எவ்வளோ பேருக்கு புரிகிறது? அப்போ ஒரு கிறிஸ்டியனுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னா வரும். உலகத்தில் உனக்கு உபத்திரங்கள் உண்டுன்னு எழுதியிருக்கிறாரு. வந்தா ரட்சகர் இருக்கிறவன் விடுதலை ஆவான். நான் சொல்லட்டுமா, இங்கே இருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பிகாஸ் ரட்சகர் இருக்கிறாரு உங்களுக்கு இன்னைக்கு. ஆமேன், ஆமேன். ஸோ பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, கூகுள் என்ன சொல்லுது, ஒரு சேவியர்னா என்னன்னாப்பா, ஹி வில் ரெஸ்கியூ ஃப்ரம் டேஞ்சர், லாஸ் அண்ட் டெத். அப்போ இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், யூ மே பி ஃபேஸிங் சம் டேஞ்சர்ஸ். அது என்ன டேஞ்சர்னா, ஆபத்து. ஏதோ ஒரு காரணங்கள், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். டேஞ்சர்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஹெல்த்துக்கு மெடிசன் எடுக்கிறது கூட டேஞ்சர் தான், தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்ற சாப்பாடே டேஞ்சர் தான், தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம சாதாரண சாப்பாடுன்னு சாப்பிட்றோம், அது ஃபுட் பாய்சனாக மாறுது. கரெக்டா இல்லையா? டேஞ்சர், லாஸ், பணம் லாஸாக இருக்கலாம், ஹெல்த் லாஸாக இருக்கலாம், அலைச்சல், அலையிறது ஒரு லாஸ் தான். ஒரு காரியத்துக்காக அலையிறது, ஒரு உயர்வு கிடைக்காம அலையிறது. டெத்துனா எல்லாமே டெத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், மறிக்கிறது மட்டும் கிடையாது. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்காமல் இருக்குதோ, உங்களை வளர விடாமல் வைத்து இருக்கிறதோ, அதெல்லாம் பேர் என்னன்னா அது அப்படியே நின்றுச்சு, டெத்தாகி நின்றுச்சு. கர்த்தர் இன்னைக்கு என்ன திரும்ப சொல்ல, எவ்வளோ பேருக்கு இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒன்லியாவது இருக்கிறீங்க? உங்களுக்கு குட் நியூஸ் என்ன தெரியுமா? யூ ஹேவ் அ ரட்சகர், யூ ஹேவ் அ சேவியர். அவருடைய ப்ரொஃபைல், ஹீ வில் ரெஸ்கியூ யூ ஃப்ரம் தட். நீங்கள் எதை இன்னைக்கு பிரச்சனை நினச்சி இந்த சேரில் உட்காந்துருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, அதுலேருந்து நான் உன்னை விடுதலை பண்ணுவேங்கிறாரு. ஆமேன். ஸோ அவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிறந்தவரோட வேலை என்ன தெரியுமா? ரட்சகர் இப்படி நின்றுட்டு, சுனிலுக்கு இந்த பிரச்சனையா, அவன் என்ன நோக்கி கூப்பிடட்டும், விடுதலையாகிறது தான் என் வேலை. என்னது, சாம்சன் இப்படி பிறந்தானா, சுனிலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா, அவன் என்ன நோக்கி கூப்பிட்டோம், சாம்சனை விடுதலையாக்கிறது தான் என் ஜாப் ப்ரொஃபைல். ஆனால் நமக்கு உலகத்தில் என்ன கொஸ்டின் வருது, சுனில் ப்ரேயர் பண்ணுற சுனிலுக்கு ஏன் வந்ததுன்னு. நான் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணாத இன்னொருத்தருக்கு அதே குழந்தைய கொடுங்க, வெளியில் வராரான்னு பார்ப்போம். அப்படி தான் ஒவ்வொருத்தரும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாருன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்கும், பா உனக்கு டேஞ்சர் வருதாப்பா உலகத்தில், ஐ எம் தேர் டு ரெஸ்கியூ யூ. உனக்கு லாஸ் இருக்காப்பா, தேர் இஸ் எ சேவியர் ஃபார் யூ. உனக்கு ஏதாவது மறித்து கிடக்குதாப்பா, ஐ எம் யோர் சேவியர் ஃபார் யூன்ற. நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் டூயிங் திஸ் ஜாப். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆஃபீஸில் சேவியராக நீங்கள் இருக்கிறீங்க, ஃபினான்ஸுக்கு சேவியர் நீங்களாக இருக்கிறீங்க, ஹெல்த்துக்கு சேவியர் நீங்களாக இருக்கிறீங்க. பாருங்கள், ஹெல்த் இஷ்யூ வந்தால் டப்புன்னு நம்ம ஒரு ஆளுங்க என்ன பண்ணுவோன்னு சொல்லட்டுமா, ஃபுட்டு மாற்றி பார்ப்பீங்க. இதெல்லாம் என்னதுன்னா, யூ ஆர் பிகமிங் சேவியர் ஃபார் யுவர் ஹெல்த். யூ ஆர் ட்ரையிங் டு கியூர் யுவர் ஓன் பாடி. தப்பு கிடையாது, பட் யூ கேனாட் கியூர் தட், யூ கேனாட் ஹீல் தட். யூ கேன் மெயின்டைன் யுவர் பாடி, பட் யூ கேனாட் ஹீல் யுவர் பாடி. ரட்சகரால் தான் உங்களை சுகமாக்க முடியும். ஆமேன். அதே போல் உங்கள் ஃபினான்ஷியல் பேட்டில் இருக்குன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்பா இல்லாத பையன் மாதிரி நடக்காதன்னு சொல்லுவேன் நான். ஏன்னு கேட்டால், அப்பா இருந்த பையன், எங்கள் அப்பா நான் இப்போ இங்கே இருக்காருல்ல, எனக்கு இப்போ இந்த சர்வீஸ் முடிஞ்சோன்னா எனக்கு ஒரு 10,000 அர்ஜென்ட்டாக வேணுன்றன்னா தருவாரா தர மாட்டாரா? தருவார். ஏன்னா எனக்கு அப்பா இருக்குது. கர்த்தர் என்ன உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறாரு தெரியுமா, உங்களுக்கு வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன் தான் உங்கள் அப்பான்றாரு. ஆமாம். அப்பா இல்லாதவன் மாதிரி நடந்துக்காதன்னா என்ன அர்த்தம்னா, டோன்ட் ஃபீல் இன்செக்யூர், கிரியேட்டர் இஸ் யுவர் காட். ஆமென். எவ்வளோ பேர் புரிஞ்சு வரீங்க? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரட்சகராக மாறிடாதப்பா. பல பேர் அவங்க வாழ்க்கைக்கு ரட்சகர். சில பேருக்கு எப்படின்னா, ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் மாறி மாறி பேசி ரட்சகராக மாறிடுவோம். ஒரு பொசிஷன் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து எப்படிமா வெளில வர்றது, இப்படி பண்ணலாம், இதுலேருந்து எப்படிமா பண்ணுறது, இப்படி வந்துடலாம். இப்போ யார் ரட்சகர் தெரியுமா? ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டு. ஆனால் சொல்கிறாரு, உங்களுக்கு ரட்சகர் இயேசுன்னு. எவ்வளோ பேருக்கு புரியுது இதெல்லாம்? ஆமென். ஸோ உங்களுக்கு குட் நியூஸ் இன்னைக்கு என்ன தெரியுமா, பிறந்துட்டாருங்க உங்கள் ரட்சகர். நீங்கள் தனியால் கிடையாதுங்க. என்னப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதை வந்து கர்த்தர் விடுதலை செய்வார். அப்போ நான் இங்கே என்ன உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன்னா, ஆணித்தரமாக ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்குறவங்களும், இஃப் சம் ப்ராப்ளம்ஸ் கம்ஸ், இஃப் அ டிசீஸ் கம்ஸ், இஃப் அ பாவர்ட்டி கம்ஸ், மணி ப்ராப்ளம் கம்ஸ், எது வந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நினைக்கணும்னா, ஏன் நீங்கள் இருந்தும் எனக்கு இது வந்துச்சு? நோ, தட் இஸ் ராங். உங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்காருன்றதா புரியணும். பாருங்க, அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறேன் பாருங்க. பவர் கட் ஆயிருச்சு வீட்டில், இன்வெர்டர் இருந்தும் எப்படிங்க பவர் கட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களா உங்கள் வீட்டில்?
இன்வெர்ட்டரோட ஜாப் ப்ரொஃபைல் என்னங்க? கரண்ட் போச்சுன்னா தான் அது டனங் அப்படின்னு ஆன் ஆகி பவர் சப்ளை கொடுக்கும். இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால பவர் கட் ஆகாதுன்றது தப்பான விஷயம். ஆனால் நம்ம சொல்லும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இப்போ சொல்கிறோம் உதாரணம், இது என்னங்கன்னு கேட்குறாங்க. இது இருந்தால் பவரே கட் ஆகாதுங்க. அதுவும் ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. என்ன அர்த்தம்? பவர் கட் ஆனாலுமா இது வேலை செய்யும், அதனால எங்கள் வீட்டில் பவர் கட் ஆகாது. ஆனால் இப்போ அந்த அம்மா அதை அப்படியே புரிஞ்சு, இது இருந்தால் கரண்ட்டு கட் ஆகாதாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு போய் பவர் கட் ஆச்சுன்னா இப்போ அந்த யூனிட்டை என்ன நினைக்குது? அது வாங்கினது வேஸ்ட்டு, 15,000 ரூபா கொடுத்தது வேஸ்ட்டுமா, கரண்ட்டு போயிடுச்சுமா. கரெக்டாக இல்லையா? எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ ரட்சகர் இருந்தால் உங்களுக்கு பவர் கட் ஆகாதுன்னு சொல்ல வரல. கட்டானாலும் உங்கள் வீட்டில் எரியும், இருள் வந்தாலும் பிரகாசிப்பீர்கள், டிசீஸ் வந்தால் யூல் பி ஹீல்டு, when poverty knocks your door you'll become blessed. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுட்டு வரீங்க ரட்சகருடைய வேல்யூ? கர்த்தர் சொல்கிறாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. பவர் கட்டானாலும் அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமே. ஸோ உங்களுக்கு இதுக்கு இன்னும் ஆழமான ஒரு உதாரணத்தை வச்சு அவர் உங்களுக்கு புரிய வைக்க சொன்னார் இன்னைக்கு. பாருங்கள், அது ஃபைட்டர் ஜெட்டு. அந்த ஃபைட்டர் ஜெட்டில் ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எஜெக்ஷன் சீட். இது என்ன பண்ணுன்னா, ஒரு பைலட் போயிட்டு இருக்கும்போது வார் பிளெயினில் போகிறாருல்ல, கீழேருந்து குண்டு அடிச்சிட்டாங்கன்னு வைங்க அந்த பிளெயினில், அது எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படின்னா அவர் சீட்டு கீழே ஒரு சின்ன லிவர் இருக்கும், அதை இழுத்துட்டாருன்னு வைங்களேன், டபக்குன்னு அந்த சீட்டு டப்புன்னு கழண்டு போயிடும் பிளெயின்லேருந்து மேலே. சர்றன் மேலே போனதுக்கப்புறம் அந்த சீட்டு இவரும் 2 பேரும் பிரிஞ்சு, இவர் மட்டும் பேராஷூட்டில் கீழே இறங்கிடுவார். அந்த சீட்டு போய் தொப்புன்னு விழுந்துடும் கீழே. அந்த சீட்டு தான் இந்த பைலட்டுக்கு சேவியர். எவ்வளோ பேருக்கு புரியுது? அந்த பிளெயின் என்ன தெரியுமா? இப்போது அதுதான் டெத்து கொண்டு வந்தது அவனுக்கு. ஆனால் அதுலேருந்து எது ரச்சிச்சிச்சு? சேவியர். அந்த எமர்ஜென்சி எஜெக்ஷன் சீட் ஹஸ் சேவ்டு ஹிம் ஃப்ரம் திஸ் டிஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ அந்த பைலட்டுக்கு எதுங்க சேவியர்? இப்போ அந்த பைலட்டு கேட்க முடியுமா, இவ்வளோ இந்த டெக்னாலஜி சீட்டு போட்டும் இந்த பிளெயின் இப்படி ஆயிடுச்சுன்னு? சீட்டோட ஃபங்க்ஷன் என்ன? அப்பா இப்படி ஒரு ஆபத்து காலத்தில் என்னை பிடிச்சி இழு, நீ தப்பித்து கொள்வாயின்றார். அதோட ஜாப் ப்ரொஃபைல். புரிஞ்சா இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இது என்னைக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது? இப்போது இந்த பைலட்டுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்தால் அவங்க குடும்பம் என்ன நாள் தெரியுமா சந்தோஷமான நாளாக சொல்லும். இப்போ எங்கள் அப்பா பைலட்டுன்னு வைங்க, நான் என்றைக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன்னா, அப்பா இந்த சீட்டை கண்டுபிடிச்ச நாள். அது வரைக்கும் இன்றைக்கி எங்கள் அப்பா போனார்னா இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு வைங்க, போவேன் மோன், ஆனால் எப்படின்னு தெரில, வாருக்கு போகிறேன், பைலட்டு. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு குட் நியூஸ் சொல்கிறாரு, இனி பிரச்சனை இல்லைம்மா, எமர்ஜென்சி எஜெக்ஷன் சீட் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, நான் பிடிச்சி இழுத்துட்டானா போதும், அந்த சீட்டை என்னை காப்பாற்றிடும். இப்போ அது குட் நியூஸாக இல்லையா? அது கண்டுபிடிச்ச நாள். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆனால் நம்மக்கிட்ட இன்றைக்கி எஜெக்ஷன் சீட் அப்படின்னா என்னன்னு, அது எதுக்கு நமக்கு? கரெக்டாக. அது மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பீப்புள், அந்த பைலட்ஸ் எப்படி எமர்ஜென்சி சீட்டை January 30, 1942 தான் அதை இன்ஸ்டால் பண்ண அந்த டே, எந்த வார் பைலட்டை போய் கேட்டாலும் அதை சொல்லுவான். தட் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதை விட பெரிய பெரிய வார் ஃப்ளைட்டெல்லாம், ஃபைட்டர் ஃப்ளைட்லாம் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு முக்கியமான நாள் அதுதான். ஏன்? அவன் உயிரை விட வேறு எதுப்பா முக்கியம்? கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, பிளெயின் ஏறி இறங்குற எப்படிப்பட்ட ரெகுலர் டெய்லி பிளெயினில் போகிறவன்ட்ட கூட போய் உட்காந்து கேளுங்க, அவன் என்ன ஆயிருப்பான்னா பயத்தை ஓரமாக வச்சு டைவெர்ட் பண்ணி தான் போவானே தவிர, அது இறங்குற வேற அவனுக்கு ஏதாவது உறுதி இருக்குதா? ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, இப்போ இந்த சிச்சுவேஷன் அடுத்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுறான், நோ இஷ்யூஸ், ஈவன் இஃப் போத் 4 engines ஃபெயில்ஸ், நோ ப்ராப்ளம், இஃப் த பைலட் ஆப்ரேட்ஸ் த பட்டன், த கேபின் வில் எஜெக்ட் அண்ட் இட் வில் லேண்ட் இன் சேஃப் பிளேஸ்னால், இப்போ நம்ம ஏறும்போதெல்லாம் என்னான்ட்டு போவோம், ஆடா போவா. கரெக்டா? அது மாதிரி யூ ஹேவ் ஹோப்புன்றார் கர்த்தர். இந்த உலகத்தில் வாழ்கிற உனக்கு தேர் இஸ் ஹோப். அப்போது பாருங்கள், எப்படி அந்த பைலட்ஸ்க்கோ அது மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பிறந்த நாள். பிகாஸ் யூ ஹேவ் அ சேவியர். ஆமென். யூ ஹேவ் அ சேவியர் who can rescue you from poverty, health issues, death, curse, எல்லாத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க இன்று பிறந்தாராம். ஆமென். ஸோ அப்போ இந்த அவேர்னஸ் இல்லாமல் நம்ம கொண்டாடுறது என்னது? அது சும்மா ஃபெஸ்டிவல் முடிஞ்சோடனே. நான் சின்ன வயசுலேருந்து எப்படி கொண்டாடுவேன்னா, கிறிஸ்மஸ்னால் ட்ரெஸ்ஸு, கேக்கு, பிரியாணி போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் விளாட போயிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ். ஆனால் இப்போ எனக்கு என்ன விளங்குது, நான் ஒரு அசைக்கப்படாதவன்,
உலகத்தில் இருக்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நான் மேற்கொண்டு வருவேன். கடலையும் காற்றையும் ஆழ்த்தக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார். நான் தாட்சி அடையன். டெட்லி டிசீஸ் cannot டச் மீ. ஐ எம் ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ். இந்த கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா நீங்கள் எல்லாரும். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ எப்படி ஒரு பைலட்டுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்கோ பாருங்க. பைலட் நோஸ் த வேல்யூ ஆஃப் தயர் சேவியர். இஃப் வி டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் சேவியர் வி கேனாட் செலிப்ரேட். எவ்வளோ பேருக்கு புரியுது? இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் வேல்யூபிளாக செலிப்ரேட் பண்ணிட்டு போவீங்க, ஒரு தைரியத்தோடு போவீங்க, எல்லாத்துலேருந்து மீண்டு நான் வந்துடுவேன்னு போவீங்க. அப்படிப்பட்ட செலிப்ரேஷனாக இருக்க போகுது இந்த நாள். ஆமென். ஸோ பாருங்கள், அதை தான் இன்றைக்கி நான் ஜஸ்ட் அவுட்ராக சொல்லிட்டு போகிறேன். அந்த பைலட்டை இதை எதுலேருந்தெல்லாம் காப்பாற்றணும்னு இப்படி தான் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. பாருப்பா, இந்த மாதிரி அவன் எரிஞ்சிச்சுன்னா நீ தப்பிச்சுக்கலாம், இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா தப்பிச்சுக்கலாம், இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்தெல்லாம் நீ தப்பிச்சுக்கலாம், இந்த எஜெக்ஷன் சீட்னாலும் இப்படியெல்லாம் தப்பிக்கலான்னு. அப்போ தான் இந்த வேல்யூ அவனுக்கு புரியும். அது மாதிரி உங்களை அவர் இதுலேருந்தெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவர் தப்பி வைத்தாலும் மெயினாக உங்களை எங்கேருந்து தப்பி வைத்தார்னா அவர் தப்பிக்க வைத்த இடமே ஹெல்லிலிருந்து உங்களை தப்பித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், ஹெல்லுன்றது ஒன்று இல்லைன்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தில். நான் என்ன ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன் அவங்கக்கிட்டனா, ஹெல்லெல்லாம் முட்டுக்கதைன்னு நம்பாத, விட்ரு. நான் 1983 பிறந்தேன். எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு. 1983 டிசம்பர் 3 நான் பிறந்தேன். 1983 ஜனவரியில் நான் எங்கே இருந்தேன்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? இப்படி உங்களெல்லாம் கேட்குறேன். பிறந்தீங்க 10 மாதம் அம்மா வயிற்றில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? உங்களுக்கு தான் மூளை அதிகமாச்சே. அப்போ என்ன அர்த்தம்? தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம அறிவாளிகள் கிடையாது. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்துக்கு நீ உள்ளே வர்றதுக்குள்ள முன்னாடி நீ எங்கே இருந்தான்னு உனக்கு தெரியாதுன்னா இந்த உலகத்துலேருந்து வெளியில் போகிறதும் உனக்கு தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணு? நீ எங்கே போவேன்னு எழுதியிருக்கிறனோ அதை வாங்கி படின்று. அதில் என்ன போட்டிருக்குன்னா, எய்தர் யூ வில் கோ டு ஹெல் ஆர் யூ வில் கோ டு ஹெவன். அதுலேருந்து உங்களை விடுதலை பண்ணாராம் கர்த்தர். யூ வில் நாட், இங்கே இருக்கிற ஒருத்தரும் சரி, வீடியோ பார்க்குற ஒருத்தர், யூ வில் நாட் கோ டு தட் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஸோ பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனோட ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியால் அவன் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவான். அதாவது என்ன, இது சிம்பிளாக திருப்பி சொல்கிறேன். அந்த சீட்டு இல்லாதவன் என்னவான்? போய் கிராஷ் ஆயிடுவான். சீட் இருக்கிறவன் தப்பிச்சிருவான். பைலட்டுக்கு சீட் இருந்தால் பார்த்தாது, அவன் நல்லவனாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஹோலியாக இருக்கணும். சீட் இருந்தால் போதும். கர்த்தர் சொல்கிறார், இயேசு இருந்தால் போதுன்றார். எவ்வளோ பேருக்கு புரியுது? தேர் இஸ் நோ டிஸ்ட்ரக்ஷன் இன் யுவர் லைஃப். ஆமென். ஸோ ஜீசஸ் கூட நரகத்தில் பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஹெல் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் பீப்புள் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிஜெக்டட். The people who are in hell are the people who rejected Jesus. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. John 5:24, I can guarantee this truth, those who listen to what I say and believe in the one who sent me will have eternal life. இது பரலோகத்துக்கு நீ போகணுன்னா ஒரே வழி தான், ஜீசஸ் கிரைஸ்ட், டு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் சொல்கிறார், they won't be judged because they have already passed from the death to life. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை எங்கேருந்து சேவ் பண்ணிட்டாரு? ஹெல்லேருந்து. இது எதுக்கு சமம்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது பிளெயின் இந்த மாதிரி ஷெட்லேயே நின்றுருக்குன்னு வைங்க, ஒரு 20 வருஷமா. அவன்கிட்ட போய் இதில் எஜெக்ஷன் சீட் இருக்குது, நீ புரிஞ்சுக்கோ, இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கோன்னா அவன் என்னானுவான்? சரிடா விட்றா கொஞ்சம், அந்த மாதிரி. ஆனால் அந்த பிளெயின் என்றைக்கு வேணாலும் டேக் ஆஃப் ஆகும். எவ்வளோ பேருக்கு புரியுது? அன்னைக்கு அன்னைக்கு ஒன்றும் ஏதோ சொன்னானே, அது எங்கே இருக்குது? இந்த சீட்டா அந்த சீட்டா ஏதோ இழுக்கணும்னு கூட சொன்னானே, கரெக்டாக இல்லையா? அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, ஹியர் த குட் நியூஸ் வென் தேர் இஸ் ரைட் டைம் ஃபார் யூ. ஆமென். ஸோ இன்னைக்கு சொல்கிறேன், ஈவன் வென் யூ கோ ஆஃப்டர் யுவர் லாங் டைம் லைஃப் டைம் இன் யுவர் எர்த், இன்னைக்கே உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு, யூ வில் கோ டு ஹெவன். ஆமென், ஆமென். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் யூ ஆல்ரெடி பாஸ்ட் டெத். அடுத்தது பாருங்கள், பாவத்தை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். பாவம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? சின்ன சின்ன பாவம்.
நம்ம கணக்குப்படி என்னது இது. ஆனால் அந்த ஒரு பாவம் என்ன பண்ணினா கொடிய விதத்தில் எவ்வளோ போய் வெட்டியெல்லாம் சாச்சிட்றாங்க பார்த்தீங்களா இல்லையா. ஒரு பாவத்தின் வல்லமை கொண்டு போய் எல்லா டிஸ்ட்ரக்ஷன்லையும் விட்டுரும். கர்த்தர் வந்து அந்த பாவத்திலேருந்து உங்களை விடுதலை செய்தாராம். பாருங்கள், நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சால் எவ்வளோ பேருக்கு பண்ணுறதை விட்டுருங்க, பண்ணிட்டோமேன்னு எவ்வளோ பேருக்கு தோணுது. மிஷின் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், உள்ளே இருந்து சேவியர் இஸ் ஒர்க்கிங்னு அர்த்தம். இன்னும் செய்யணும், நம்ம விட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நீ எப்படிப்பட்ட வேலை செஞ்சாலும் சரி, நீ கோவத்தில் செஞ்சுருப்ப, அப்புறம் வந்து உள்ளே ஒரு ரிமைண்டர் வரும், தப்பு பண்ணிட்டோன்னு. கரெக்டாக இல்லையா? எஸ், சேவியர் இஸ் ஒர்க்கிங்னு அர்த்தம். ஆமேன். ஸோ அது என்னன்னா பாவத்திலேருந்து உங்களை பிரித்து தூக்கிட்டு போயிட்டாராம் கர்த்தர். ஆமேன், ஆமேன். பிரித்து தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாராம்? For he made him who knew no sin to be sin for us, so that we might become the righteousness of God in him. பாருங்க, பாவியாக இருக்கிற சுனில தூக்கி கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி பாஸ்டரா நிற்க வச்சிட்டார். உங்களை எங்கெங்கேயோ இருந்த நீங்கள், எனக்கு இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் தெரியும், நீங்கள் எல்லாம் வந்து பாரம்பரிய கிறிஸ்துவர்களா? நீங்கள் எல்லாம் ஆண்டவர் பின்னாடி ஓடினவர்களா? கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தீங்க. உங்களை பிக் பண்ணி கூப்பிட்டு வந்து இயேசு தான் உன் அப்பா நிற்க வச்சுட்டாரு பாருங்க இன்னைக்கு. ஆமேன். அதுதான் அவர் செய்கிற வேலையே. ஆமேன். ஸோ இந்த காரியங்கள்லாம் தான் உங்களுக்கு கர்த்தர் செய்து வந்தார். ஸோ பாவத்திலேருந்து விடுதலையாக்கி உங்களை நீதிமான் ஆக்கினார். அடுத்தது பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இந்த டிசீஸுன்றது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஒன்று போதும் உங்களை ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுலேருந்து உங்களை விடுதலை செய்திருக்கிறார், உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவர் தள்ளும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். ஆமேன். பாருங்க, அது எப்படின்னு பாருங்க. பாருங்க என்ன போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தழும்பு உண்மையா இல்லையா? இயேசு மேலே வந்த தழும்பு அது உண்மைன்னா உன்னுடைய குணமும் உண்மைன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? அது எப்படின்னா பாருங்க, அவர் தழும்புகளால் குணமானீர்கள்ன்றதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க. அதே பிளெயினை வச்சு சொல்கிறேன். இந்த சீட் என்ன ஆகும்னு நான் சொன்னேன். ஃப்ளைட் இப்படி வந்து ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா அவன் எஜெக்ட் பண்ணோன்னா அந்த சீட்டோடு சேர்ந்து மேலே போகிறான். போனதுக்கப்புறம் அந்த சீட்டு தனியாக பிரிஞ்சிடும், அவன் தனியாக பிரிஞ்சிட்றான். அவன் மட்டும் பேராஷூட்டில் கீழே இறங்கி வந்துடுறான். ஆனால் அந்த சீட்டு வந்து இப்படி சுக்குநூறாக கிடக்குது கீழே வந்து. இப்போ அவன் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் அந்த அடி இது வாங்கிருச்சு. எவ்வளோ பேருக்கு புரியுது? அது மாதிரி உங்கள் அடியை இயேசு வாங்கிட்டாராம். அவர் உங்கள் நோய்களை வாங்கினார். தள்ளும்புகளினால குணமானீர்கள் என்றால் என்னன்னா, 2000 வருஷம் முன்னாடி போய் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன இங்கே ஒரு வீக்கம் இருக்குன்னு வைங்களேன், இது எனக்கு சரியாகணும் அப்படின்னா என்கிட்ட அவர் இதுதான் சொன்னார். 2000 வருஷம் முன்னாடி நீ கிராஸில் போய் பார்த்துருந்தா அந்த வீக்கம் என் கையில் இருந்திருக்குன்னாரு. ஏன்னா அதை அவர் சுமந்து தீத்தார். ஆமேன். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாக்கியம்னா, டாக்டர் சொல்கிறாருன்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இது இருக்குன்னு, இது தாங்க அவர் கழுத்தில் இருந்துச்சு, இது தாங்க அவர் வயிற்றில் இருந்துச்சு, இது தாங்க அவர் காலில் இருந்துச்சு. இந்த காயம், இந்த டிசீஸை தான் அவர் சுகமாக்கினாராம் சிலுவையில். ஆமேன். ஸோ உங்களுக்கு என்ன குட் நியூஸ் தெரியுமா இன்னைக்கு? வாட் எவர் இஸ் எ பேட் ரிப்போர்ட், வாட் எவர் இஸ் யுவர் ஹெல்த் இஷ்யூ, யூ ஹாவ் ஹோப் தட் ஜீசஸ் இஸ் யுவர் சேவியர் ஃப்ரம் யுவர் டிசீஸ். ஆமேன், ஆமேன். இது பெரிய பாக்கியங்க. இது என்ன கேட்டால் பெரிய பாக்கியம். பாருங்கள், இங்கே எங்கே தோண்டு போகிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சீட் இருக்குன்னு சொல்கிறதே குட் நியூஸு. இப்போ நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அது சும்மாலாம் இழுத்துற முடியாது, அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் வேணும். ஆமாங்க, பிடிச்சி இழுக்கணுன்றாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளெயினில் இது வந்துருச்சு அப்படின்னோன்னா எல்லோரும் கை தட்டிங்க. இப்போ திருப்பி உங்கள் எல்லாரையும் மத்தியானத்துக்கு மேலே உட்கார வச்சு அதில் நீங்கள் இழுக்கணும்னா நீ இப்படி இருக்கணும், அதை இருக்கணும்னா இப்போ நம்ம ஆளுங்க என்ன ஆயிடுறாங்க, அது இழுக்கிறதெல்லாம் வர அதெல்லாம் கஷ்டங்க. அது எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆனால் உயிரை காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது அதில். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு வரீங்க? உங்களுக்கு இன்றைக்கி குட் நியூஸ் இருக்குங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எந்த சிக்னஸ் டிசீஸ்க்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமேன். கர்த்தர் இருக்கிறார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுகமாக்க, விடுதலையாக்க. ஆமேன். ஸோ அவர் தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். அடுத்தது பாருங்கள், சாபன்றது சும்மா கிடையாதுங்க இந்த உலகத்தில். பாருங்கள், அதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியில் இருக்கிற நம்ம பண்றங்க, நம்ம ஜென்ரேஷனுக்கு தான் சாபம்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனால் சாபம்ன்றது இருக்குது வாழ்க்கையில். அந்த சாபம் பைபிள் படி என்னன்னா, சாபம் ஒருத்தனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டியூட்ரானமி 28 போட்டிருக்கு, நீ கர்த்தர் வழியில் நடக்கலைன்னா அந்த சாபம் பின்தொடரும்னு எழுதியிருக்கிறது. உலகத்தில் ஒருத்தன் சபிக்கலாம், சாபம் விடலாம். கரெக்டாக இல்லையா? முன்னோர்கள் செஞ்ச பாவம், ஏதோ ஒரு தாத்தாக்கு தாத்தா ஏதாவது பண்ணது உங்கள் யாருக்காவது இருக்கா ரெக்கார்டு? அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு எங்கள் அப்பாவோட அப்பா வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி உங்களுக்கும் அப்படி தானே?
10 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாருன்னு வைங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜென்ரேஷன் வந்துட்டு தான் இருக்கும். அதிலிருந்து விடுதலை செய்கிறாராங்க கர்த்தர். சாபத்திலிருந்து விடுதலை செய்கிற தேவன் அவர். நமக்கே தெரியாதுங்க எதனால இது நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, எது பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குது, ஏதோ தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது. சாபம் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன குட் நியூஸ் தெரியுமாப்பா? உன் பின்னாடி 1000 ஜென்ரேஷன் இருந்திருக்கலாம், இன்னைக்கு வச்சாராம் கத்திய. அந்த ஜென்ரேஷனுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, சாபம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. டியூட்ரானமி 28 போட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, இது பிக் பண்ணுறவங்க லிவரை இழுத்துட்டீங்கன்னு அர்த்தம். your towns and fields are blessed, your bread basket, fruit basket are blessed, your children are blessed, wherever you go, whatever you do, it will be blessed. இது எதனால தெரியுமா நீங்க இப்படி இருக்க போறீங்க? அவர் உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கினாராம். ஆமென். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, போட்டிருக்க பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, யாருக்காக? நமக்காக. நான் எப்படி திரும்ப படிப்பேன்? எனக்காக சாபமாயிட்டாராம். நான் செய்த மீறுதல்கள், நான் செய்த பாவங்களுக்காக அவர் சாபமாயிட்டதுனால ஆசீர்வாதம்லாம் எனக்குப்பா. எவ்வளோ பேருக்கு புரியுது? இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சாபமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக தான் மாறுகிறீர்கள். ஆமென், ஆமென். அது சாதாப்பட்ட ஆசீர்வாதம் இல்லைங்க, அப்ரஹாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குரியது அப்படின்னு போட்டிருக்கு. என்ன பாருங்க, அப்ரஹாமின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அப்ரஹாம் அழைத்த போது அப்ரஹாம் தனியாக வந்தானா, எதுவுமே கிடையாது. அப்பா சொத்தை விட்டான், அவன் சேர்த்து வச்சதை விட்டான், எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் கூப்பிட்டாருன்னு இப்படி வந்தானா. கர்த்தர் அழைத்தாராம், ஆசீர்வதித்தாராம், பெருக பண்ணாராம். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ அப்ரஹாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னா, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் பேக்ரவுண்ட், it is not based on your skill, it is not based on your office, it is not based on your boss, it is not based on your circumstances, it is the blessing of the Lord which will lift you up. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சேலஞ்சு பண்ணுறேன், இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டு போங்க. ரட்சகர் நிமித்தம் அப்ரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு உரியதுன்னு. ஃபேவர்ஸ் வில் ஓப்பன் இன் யுவர் ஆஃபீஸ், டோர்ஸ் வில் ஓப்பன், ஃபினான்ஷியல் டோர் வில் ஓப்பன், உனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். யூ வில் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர், பிளெஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வில் பி யோர்ஸ். இட் இஸ் நாட், நான் தான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் தான் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் அப்பா இப்போ ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியான்னு வைங்க, நான் ஏன்பா கஷ்டப்படணும்? கரெக்டா? அது மாதிரி நம்மளுடைய அப்பா வானத்தையும் பூமி சர்வத்தையும் படைத்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். அதுனா நீ செய்யறத வாய்க்க பண்ணுவார், உனக்கு பிளெஸ்ஸிங் சப்ளை பண்ணுவார், சக்ஸஸ் பண்ணுவார், ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸில் நிறுத்துவார். இதெல்லாம் மனுஷனுடைய எந்த மூளையினாலும் பண்ண முடியாது, கர்த்தருடைய ஃபேவர் வேணும். ஸோ அப்ரஹாம் என்ன பண்ணுறாருன்னா, போகிற இடத்துலலாம் சக்ஸஸ் ஆகுறாரு, ஜெயிக்கிறாரு. பட் ஹி இஸ் நாட் அ டேலண்டட் மேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே இருந்துதான். எவ்வளோ பேருக்கு இப்போ அந்த ஆசீர்வாதம் வேணும்? நான் சொல்கிறேன், your talent and when God's blessings adds upon it, you will be in the right time at the right place. Favor will come, blessing will come. ஆமென். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இன்னைக்கு வைத்திருக்கிறாராம். எவ்வளோ பேர் அதை ரிசீவ் பண்ணுறீங்க? இன்னைக்கு இயேசு பிறந்துட்டாருன்னா இதெல்லாம் உங்களுதுங்க. ஆமென். பாருங்க, பாவர்ட்டி, தரித்திரம். எவ்வளோ பேர் அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து தரித்திரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் உன் அப்பா, நானே உன்னுடைய அப்பா. அவர் சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆயிட்டாராம். எதனாலனா சுனில ஐஸ்வர்யன் ஆக்கணுன்றதுக்காக. அதனால என்னை கோடீஸ்வரனாக்கி சுத்த வைக்கிறத பற்றி அவர் இங்கே பேச வரல. அவர் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், எங்கெங்கே எந்த நேரத்தில் என்ன சப்ளை வேணும்னு அவர் பண்ணுவார். விஸ்டம் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், வேலை ஸ்தலத்தில் உதவி கொடுப்பார், பணத்தை சப்ளை பண்ணுவார், எல்லாத்தையும் வாய்க்கும்படி பண்ணுவார். ஆமென். ஸோ அவர் எப்படி தெரியுமா வைத்திருக்கிறாரா அவங்கள? இந்த மாதிரி நடக்கணுன்றாரா அவங்கள. நீங்களாம் சாதாப்பட்ட ஆள் கிடையாதுங்க. ஒரு பைலட்டுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் தெரியுமா? அந்த ஆட்டிடியூட் இருக்கணுமா காட்ஸ் சில்ட்ரனுக்கு. ஐ ஆம் ரைச்சஸ் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஐ ஆம் பிளெஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். எந்த பிரச்சனை வந்தால் நான் மேற்கொள்ளுவேங்க, அவர் இருக்கிறாருங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு. பாருங்கள், ஒரு கம்பெனிலே எடுத்துக்கோங்களேன். நான்லாம் இந்த ஃபோர்டில் வேலை செய்யும்போது எனக்கு என் பாஸ், என் மேனேஜர் ஸ்ரீதர் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் எப்போ ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தாலும் நமக்கு ஒரு பதட்டமே இருக்காது, ஒரு ஹையர் லெவல் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அது மாதிரி உலகத்தில் உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடு வேணுமா? என்னன்னா, எது இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார். நீதிமான் துட்செய்திக்கு பயப்படாது இருப்பான்.
துட்செய்தி வருமா வராதா? வரும். அப்போ நீங்கள் என்ன திரும்ப நினைக்கணும்? வந்துருச்சா, இது மாறும், ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. எந்தெந்த குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இந்த ஃப்ராங்க் இப்படி தான் வந்து சொல்லுவான், அதுக்கு 5000 கேட்குறாங்க பாப்பா. எவ்வளோ பேர் குழந்தைங்க வந்து அப்படியே கவலைப்பட்டே வரப்போகுது ஸ்கூலில் சொல்லிட்டாங்கன்னா. அதுவும் இந்த காலத்தில் நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது பேர் வாசிச்சிருவானுங்க, அதுக்கெல்லாம் யோசிப்போம். இப்போல்லாம் என்னென்ன குழந்தைங்க அதுக்கு 5000 கேட்குறானுங்க, இதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரணுங்கிறானுங்க. குழந்தைங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டா வருதுங்க. கிடையாது. நமக்கு அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் வாசிட்டாங்களா, கர்த்தர் கூட இருக்கிறார், எனக்கு ஜெயம் வரும், என் சேவியர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படாது இருப்பேன், என் வேலை ஸ்தலத்தில் நான் உயருவேன், என் குடும்பத்தில் நான் உயருவேன், என் இஎம்ஐ எல்லாம் அடைக்கப்படும், என் குடும்பத்துக்கு சுகம் வரும். ஆமென். ஸோ இந்த ஆட்டிடியூடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அது பாருங்க, அதான் யானை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இந்த யானை இன்னொரு யானையை அடக்க வச்சுருப்பாங்களே, அது கும்கி யானை. அந்த கும்கி யானைக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, மேலே அந்த யானை மேலே உட்கார அந்த பேர் என்னது, அவர் பேர் என்ன, சரி அது ஒருத்தர், அவர் மேலே இருப்பார்ல. இப்போ இந்த ஆப்போசிட் ஆணையும் இந்த ஆணையை நிற்க வச்சு சண்டை போடுற நேரத்தில் இந்த மேலே உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவர் பயத்தில் கால் ஆட்டிட்டாருன்னு வைங்களேன், இப்படியே நடுங்கிச்சின்னு வைங்க, யானை சென்ஸ் பண்ணிடுமா, பண்ணிட்டு நம்மாலே பயந்துட்டாரு, நம்மனால இவனை ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிடுமா. ஆனால் உண்மையாக ஜெயிக்கிற பலன் யார்கிட்ட இருக்கு? யானைக்கிட்ட இருக்கு. அது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, யானையின் பலன் போல உனக்குள்ள விசுவாசத்தின் பலன் இருக்குதான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு நீ நின்னா, அந்த டிசீஸ் உனக்கு முழங்கால் இடும், அந்த பாவர்ட்டி உனக்கு முழங்கால் இடும், வேலை ஸ்தலம் உனக்கு முழங்கால் இடும், சமாதானம் வரும். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். என்ன ஆட்டிடியூடு முக்கியம்னா, சேவியர் இருக்காருப்பா எனக்கு, நான் தனியாள் கிடையாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போது இதிலெல்லாம் எதுலையாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே நான் சொல்கிறதுல இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி நற்செய்தி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு சேவியர் இருக்கிறாரு. ஆமென், ஆமென். ஸோ இன்றைக்கி என்னன்னா, கர்த்தர் இன்றைக்கி என்னன்னா, பி அவேர் தட் யூ ஹேவ் எவ்வளோ பேர் அவேராக இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேவியர் இருக்கிறாருன்னு? ஆமென். செலிப்ரேட் யுவர் சேவியர். இதுதான் செலிப்ரேஷன். நான் அசைக்கப்பட மாட்டேங்க, என் பிள்ளை வாழுவாங்க, செழிப்பாக இருப்பாங்கன்னு. ப்ராக்டிஸ் இஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன ப்ராக்டிஸ்னா, நான் சொல்கிறேன், இதை ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பைலட்டுக்கிட்ட என்ன இருக்குது? எஜெக்ஷன் சீட் இருக்குல்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மெனக்கட்டு அந்த பிளெயினை தரன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு கிரவுண்டில் நிற்க வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறானுங்க? அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் நிற்க வச்சு மெனக்கட்டு அந்த பைலட்டை உட்கார வச்சு போதா, சீட்டு தனியாக பிரிஞ்சிரும் பாருங்க. பிரிஞ்சிருச்சா? அவன் மட்டும் தப்பிச்சு வந்துட்டான் பாரு. இதை ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. உங்களை கூப்பிட்றாங்கன்னு வைங்க, இன்றைக்கி வாமா இந்த ப்ராக்டிஸ் இருக்கு உனக்குன்னு. நானே இன்றைக்கி ஓட்ட போகிறதில்ல சார், அடுத்த வருஷம் தான் ஓட்டுவேன் சொல்ல முடியுமா அவன்? ஏன் அந்த ப்ராக்டிஸ் முக்கியம்னா, தோ இட் இஸ் அ ரேரஸ்ட் இவெண்ட். அந்த மாதிரி ஒரு பிளெயின் போய் கிராஷ் ஆகிறது இன்றைக்கி எவ்வளோ, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஃப்ளைட்டு பறக்குது. அது மாதிரி வார் பிளேன்ஸ் லட்சக்கணக்கு பறந்தாலும் அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஏற்படுறது ரொம்ப ரேர். பட் அந்த ரேரஸ்ட் தான் டெத்தை கொண்டு வரும். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆனால் அந்த ரேரஸ்ட் நடக்கலைனாலும் தே வில் பி இன் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணோன்னா, திடீர்னு அந்த ரேரஸ்ட் சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வைங்களேன், இப்படி போகிறான் இப்போ ஃப்ளைட்டில் எரிய ஆரம்பிக்குது, அவன் பயப்பட மாட்டானே, எல்லாம் ட்ரை பண்ணுவான் கடைசி நிமிஷம் வரைக்கும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாதவன் ஸ்மெல்லு வந்தாலே குதிச்சிருவான் கீழே. எவ்வளோ பேருக்கு புரியுது? பயத்திலே உயிர் போயிடும். அப்போ ப்ராக்டிஸ் இருக்கிறவன் எப்படி இருப்பான்னா, துட்செய்திக்கு பயப்படாது இருப்பான். நீதிமான் துட்செய்திக்கு பயப்படாது இருப்பான். ஆமென், ஆமென். அடுத்தது பாருங்க, சும்மா இல்லை, அவங்க திருப்பி சிமுலேஷனில் பண்ணி பார்க்குறான். அது கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணி பார்க்குறான். பண்ணி பார்த்தாலும் அங்கே பாருங்க சீட்டு ட்ரையல். எவ்வளோ பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது என்ன சும்மா டைம் பாஸ் கேமாக விளாண்டுருக்குறான் அவன். பாருங்க, பைலட் நீட்ஸ் ஃப்ரீக்வெண்ட் ப்ராக்டிஸ் ஆன். தோ தேர் இஸ் அ சேவியர், அ ரெஸ்கியூவர் அந்த ஃப்ளைட்டில் இருந்தாலும் தேர் இஸ் நீட் அ ப்ராக்டிஸ். நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் இல்லாத பைலட் என்ன ஆவான்னு நான் சொல்கிறேன். தேர் ஆர் ஸ்டில் ரெக்கார்ட்ஸ், தேர் ஆர் மெனி பைலட்ஸ் ஹவ் டெட் பிகாஸ் he failed to operate. எவ்வளோ பேருக்கு அது புரியுது? ரெஸ்கியூ சீட் இருந்துச்சுங்க, எஜெக்ஷன் சீட் இருந்துச்சுங்க, he failed to operate in the right time. Some people missed to operate, but the seat was there. இப்படி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் மிஸ் பண்ணியிருக்கிறோம்? ஆமே.
பட் யுவர் சேவியர் வாஸ் தேர். ஆமென். ஸோ பாருங்க, ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேளுங்க, போட்டிருக்கு பாருங்க, பைலட்ஸ் ட்ரெயின் ஃபார் எஜெக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் சிமுலேட்டர் ப்ராக்டிஸ் டு மேக் புல்லிங் த பிளெயின் ஓட்டவா சும்மா ஒரு ஹேண்டில் இழுக்குவா. இப்போ நம்ம தானே, நான் சொல்லட்டுமா எதுக்கு சார் இந்த ப்ராக்டிஸு? இல்லை அந்த ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு. அதெல்லாம் வேணாம், இங்கேயே காட்டுங்க எந்த லிவரு அதுதானே, அதை நான் இழுத்துக்கிறேன், வா நம்ம போகலாம் சொல்லுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு பிளெயினை கொண்டு போய் நிற்க வச்சு சிமுலேஷன் பண்ணி அதை வெடிக்க வச்சு. ஏன்னா அந்த சினாரியோவில் நீ எப்படி தப்பிக்கணும் ஒரு டைம் பார்த்துட்டன்னா நீ அசைக்கப்படாதவனா இருப்பாய். ஆமென். ஸோ பாருங்க, பைலட்டுக்கு அது பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, எஜெக்ஷன்ஸ் ஆர் ரேர், ரொம்ப ரேர் தான். ஆனால் மனுஷன் என்ன நினச்சிக்கிறான்னா, இன்றைக்கி நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, இன்றைக்கி நமக்கு ஒன்றும் சிக்னஸ் இல்லையே, இன்றைக்கி ஒன்றும் டிசீஸ் இல்லையே, நம்ம அப்படியே வாழலாம், கிறிஸ்மஸ் கேக்கை கட் பண்ணிட்டு பிரியாணி தின்ட்டு போகலாம் அப்படின்னா, திடீர்னு உன் பிளெயினில் எரிஞ்சிச்சின்னு வை, அன்றைக்கி லப லபன்னு கற்றுனாலும் என்ன பண்ண முடியாது, கீழே இருக்கிறவன் வேடிக்கை தான் பார்க்க முடியும். எவ்வளோ பேருக்கு புரியுது? அதனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொல்கிறார் கர்த்தர் அப்படின்னா, நீ பாக்கியவான், யூ ஹாவ் அ சேவியர், யூ ஹாவ் அ ரெஸ்கியூவர். பாருங்கள், அந்த ப்ராக்டிஸ் எது தெரியுமா? நீங்கள் டல்லானதுக்காக சொல்கிறேன் நான் இந்த இடம் வந்ததும். அந்த ப்ராக்டிஸே எதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா செலிப்ரேஷன் தான்ட்டு. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஃபேத் இன் சேவியர் இஸ் த புல் ஹேண்டில். இன்னைக்கு ஏன் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க? இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க. தட் இஸ் யுவர் ஆக்ஷன், ஃபேத் வித் ஆக்ஷன். என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு ஒரு சேவியர் இருக்கிறாருப்பா, அவர் பார்த்து பாருன்னு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு கேட்க கொடுத்துட்டீங்களாம். இதுதான் ப்ராக்டிஸ்ன்றார் கர்த்தர். ஆமென். ஸோ டுடே ஆர் செலிப்ரேஷன் இஸ் அ ஆக்ஷன் ஆஃப் ஃபேத். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாதுங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணணும்? பைலட்டு ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே உட்காந்து. நான் சொல்கிறேன், சர்வீஸ் முடிஞ்சு சாப்பிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆக்டிவேஷனு. சந்தோஷமாக போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆக்டிவேஷனு. நான் சொல்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நின்றுச்சோ அதுலேருந்து கர்த்தர் எஜெக்ட் பண்ணுறாரு உங்களை இன்னைக்கு. ஆமாம், நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க பாருங்க. இந்த ரிசீவ் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன், எதெல்லாம் நெருப்பில் எரிஞ்சு உங்களை த்ரெட்டன் பண்ணுதோ அதுலேருந்து எஜெக்ட் பண்ணுவார் கர்த்தர். ஆமென், ஆமென். ஸோ சேவியர் வில் நாட் ஸ்டாப் த ட்ரபிள் இன் த வேர்ல்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரேயர் பண்ண, உனக்கு ஏன்பா இந்த பிரச்சனை வருது, நீ நல்லா வந்தானேன்னோ. ஆனால் அங்கே என்ன டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்னேன், கர்த்தர் என்ன சொல்லிட்டார் உங்களுக்கு? யோவான் 16:33 இன் திஸ் வேர்ல்ட் ஹேவ் ட்ரபிள். பிளெயினை நிற்க வச்சுட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன். நிற்க வச்சுட்டு இதான்ப்பா எஜெக்ஷன் சீட்டுன்றார். ஓ நைஸ் சார், நைஸ் சார். எதுக்கு சார் இது அப்படின்னு. பிளெயின் நீ வானத்தில் போகும்போ வெடிக்கிற நிலைமையில் வந்தால் நீ இதுலேருந்து தப்பிக்கலாம். ஐயோ எதுக்கு எனக்கு இந்த வேலை? கரெக்டா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் இருந்தா, வீழ்த்தப்பட்ட உலகம், பாவத்தின் உலகத்தில் உனக்கு சிக்னஸ் வரலாம், டிசீஸ் வரலாம், பாவர்ட்டி வரலாம், எது வேணால் வரலாம். ஆனால் உங்கள் குட் நியூஸ் என்னன்னா, யூ ஹேவ் அ சேவியர் டு ரெஸ்கியூ யூ. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ பி அவேர் தட் யூ ஹேவ் அ சேவியர். எவ்வளோ பேர் அவேர் ஆகிட்டீங்க? எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணிட்டீங்க? எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவருடைய ப்ரெசன்ஸை? ஆமென். ஸோ பாருங்கள், அந்த பைலட்டில் என்ன பண்ணுறான்னா, அடிக்கடி அந்த சீட்டை பார்த்துக்கிறான். நான் போய் ஏன் சொல்லுங்கள், அவனுக்கு தெரியுது இதுதான்டா நம்மளை காப்பாற்றும். நம்ம ஸ்கில்லெல்லாம் காப்பாற்றுங்க. நீ எப்படிப்பட்ட டேலண்டனா வேணா இரு, மேலே போய் சுற்றி விட்டுருச்சுன்னு வைங்க ஒரு ரெக்கை, என்ன பண்ணும்? நீ எப்படி பிடிச்சி இழுப்பாத? சீட்டு தான் காப்பாற்றணும். அடிக்கடி அதை கொஞ்சம் பார்த்துக்கிறான். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பொருள். எவ்வளோ பேர் கிரைஸ்ட் அப்படி பார்க்க போகிறீங்க இன்னையிலேருந்து? ஆமென். பைலட் என்னன்றான், ஃபார் அ பைலட்க்கு எஜெக்ஷன் சீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஃபைட்டர் ஜெட். ஏன்னா பிகாஸ் ஹீ நோஸ் தட் சம்டைம் த ஜெட் மே ஃபெயில். நம்ம என்ன நினைக்கிறோம், வேலை கம்பெனி ஃபெயில் பண்ணாது, நம்ம ஹெல்த்து ஃபெயில் பண்ணாது, பணம் ஃபெயில் பண்ணாதுன்னு நினைக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்க ஃபெயில் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃபெயில் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி பைலட் என்ன உறுதியாக தெரியுதுன்னா, இதெல்லாம் ஃபெயில் பண்ணும்பா, பக்கா இன்ஜனுங்க, அவன் நம்ப மாட்டான். சீட்டு கரெக்டான்னு கேட்பான். பைலட்டை நிறுத்தி பாருங்க, அவன் என்ன தெரியுமா கேட்பான் எடுக்கிறதுக்கு முன்னாடி? எஜெக்ஷன் சீட்டு கரெக்டாக இருக்காப்பா? கரெக்டா? அவன் இன்ஜன்லாம் பார்த்துட்டான், எஜெக்ஷன் சீட்டை செக் பண்ணியா நீ? எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் எதை செக் பண்ணணும்? கிரைஸ்ட், நம்மளுடைய கிரைஸ்ட்டை தான் நீங்கள் செக் பண்ணணும். ஆமென். ஸோ அது மாதிரி பாருங்கள், அவன் ஸ்கில்லு ஃபெயில் ஆகலாம், எதை வேணால் ஃபெயில் ஆகலாம், ஆனால் அவனுக்கு எஜெக்ஷன் சீட் தான் அவனை சேவ் பண்ணுன்றதுனால. அதுபோல் டுடே மேபி யுவர் ஓன் எபிலிட்டி ஃபெயில்ட் யூ.
சில பேருக்கு உங்களுடைய சொந்த பிளானு, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய குடும்ப திட்டம், உங்களுடைய ஃபினான்ஸ் எது வேணால் ஃபெயில் பண்ணியிருக்கலாம். உங்கள் ஹெல்த்து ஃபெயில் பண்ணியிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் ஃபெயில் ஆகிருக்கலாம், மனுஷனை நம்பி ஃபெயில் ஆகிருக்கலாம், உன் சொந்த பிளானு ஃபெயில் ஆகிருக்கலாம், எஜுகேஷன் ஃபெயில் ஆகிருக்கலாம், உன் ஸ்ட்ரென்த்து ஃபெயில் ஆகிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, தேர் இஸ் சேவியர் ஃபார் யூ. He will eject you from all these problems. நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அதுலேருந்து எஜெக்ட் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆமென். ஸோ தேர் இஸ் அ ரீசன் ஃபார் யூ டு செலிப்ரேட் டுடே. எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குது இயேசு? எவ்வளோ பேர் ரட்சகரை நேசிக்கிறீங்க? ஆமென். எவ்வளோ பேர் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, அந்த சீட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி நான் உன்னை இனிமேல் என்ன பண்ணுவேன், இனிமேல் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறார், நீ தப்பிச்சிருவாப்பான்றார் அந்த பிரச்சனையிலேருந்து. ஆமென். அவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் இப்படி பேசுவீங்களா, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை, சேவியரோட வேலைங்க அது. ஆமென். உன்னையே நான் தப்புவிப்பேன்றாரு. ஆமென். பாருங்க, அப்புறம் உங்கள் அறிக்கை என்னவா இருக்கும்னா, கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென். லிவரை இழுத்துட்டீங்க நீங்க எல்லாருமே. உங்க பிரச்சனை எதெல்லாமோ அதுல இருந்தெல்லாம் யூ ஆர் ரிஜெக்டட். யுவர் சேவியர் இஸ் born. கர்த்தர் சொல்றாரு, கால் ஆன் மீ இன் த டே ஆஃப் ஹாப்பினஸ், பிளெஸ்ட் டே. என்னன்றாரு, எப்போ பிடிச்சி இழுக்கணும்ப்பா லிவரை? பிரச்சனை நேரத்தில் பிடிச்சி இழு. நீ என்னை கூப்பிடு, சீட் என்ன பண்ணிடுங்களே, டெலிவர் பண்ண. அதனால் பதறாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனை விடுதலை பண்ணுறது தான் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். பாருங்க, மோசைக்கு கடல் ஒரு பிரச்சனை, கையை தூக்குனாரு, லிவரை தூக்குனாரு, கடல் பிளந்துச்சு. கோலியாத் ஒரு பிரச்சனை, கர்த்தர் கோலியாத்தை டேவிட் காலில் போட்டாரு. ஜோசப்புக்கு அடிமைத்தனத்தில் போய் இஜிப்டில் போட்டு ஜெயிலில் போட்டாங்க, கர்த்தர் கவர்னர் ஆக்குனாரு. சிங்கத்தின் குகை தான் என்னது, டேனியலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சாத்ராக் மீஷாக்கு நெருப்பு தான் பெரிய பிரச்சனை, லாசரஸ்க்கு மரணம் தான் பெரிய பிரச்சனை. இது எல்லாத்துலேருந்து கர்த்தர் எஜெக்ட் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வந்தாரா இல்லையா? உங்களா கூட அதே கர்த்தர் இருக்கிறாருன்றார். ஆமென். மை சில்ட்ரன் வில் பி மைட்டி இன் சென்னை. மை சில்ட்ரன் வில் பி மைட்டி வேறெவர். உங்கள் குடும்பம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குறவங்களும் சரி, அதே லேண்டில் யூ வில் பி மைட்டி இன் ஜீசஸ் நேம். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்றார் கர்த்தர். ஆமென். ஸோ உங்களுக்கு பிறந்திருக்கிறார் ஒரு ரட்சகர். ஆமென். எவ்வளோ பேர் இன்னைக்கு கொண்டாடலான்ட்டு இருக்கிறீங்க மேரி கிறிஸ்மஸ். ஆமென். ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ தேர் இஸ் அ மீனிங், தேர் இஸ் என்ன சொல்கிறது, ரீசன் ஃபார் த சீசன் இஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணி வில் ஃபினிஷ் திஸ் சர்வீஸ். ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம். வாய்களை திறந்து உங்க பிள்ளைங்களுக்காக, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, வேலை ஸ்தலத்துக்காக, உங்க பண பிரச்சனைக்காக ரட்சகராய் வந்திருக்கிறவரை துதியுங்கள். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் இன்று உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஓ, அவர் உங்களை விடுதலை பண்ணுவார். எந்தெந்த சூழ்நிலையோட நீங்க வந்தீங்களோ, மனபாரத்தோட வந்தீங்களோ, கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், உன் தேவைகள் யாவையும் நான் சந்திப்பேன், நான் உன் மெய்ப்பரா இருக்கிறேன் என்கிறார் கர்த்தர். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனாகிய என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். நீ என்ன தேடி வரல, நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கர்த்தர். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்கிறார் கர்த்தர். தாயின் கருவில் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். சிலுவையிலே உனக்காகத்தான் மரித்தேன், உன் நோய்களை சுமந்து தீர்த்தேன், உன் பிள்ளைகளின் நோய்களை சுமந்து தீர்த்தேன். நீ அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஐஸ்வர்னா வாழும்படியே நான் தரித்திரரானே. அபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்குரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வந்தவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இன்ற நாள்ல ஃபேத் வித் ஆக்ஷனாக கர்த்தாவே உங்கள் பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். We are celebrating that a savior is born, the savior who will rescue us from all our problems and troubles. ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அது உன்மேல் பெறலாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது உன்மேல் பெறலாது. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கைவிடுவது இல்லை. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஓ கர்த்தாவே, உங்க வல்லமை இங்க இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. ஓ, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன்.
In the mighty name of Jesus Christ, every works of the kingdom of darkness, leave my people. Oh, I speak the word of God. Be healed. Wherever is your sickness, wherever is your disease, this is what the Lord says. It is not my voice, it is the voice of the Lord. Be healed. In Jesus' name. Thank you, Lord, for doing this. நன்றி செலுத்துகிறோம். விடுதலையாக்குனதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ரட்சகரங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்தவங்க நாங்க எல்லாம் விடுதலையாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிறந்தீங்களே அப்பா, அதுக்காக நன்றி. இந்த நாளை உங்க பிரசன்னத்தோடு நாங்க செலிப்ரேட் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show his favor and give you his peace in Jesus' name. Amen.